கவிதை ரசிகன். கவிதை ரசிகன் இரு கவிதைகளின் ஒப்பீடு. நாதசுர மேதை திரு டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் மறைந்த போது கவியரசு கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதினார். அந்த மேதையினுடைய பெருமையை பேசுவதாக அந்த கவிதை அமைந்தது. அது அருவி ஓய்ந்தது என்று அந்த கவிதை. என்னிவன் வளர்த்த பேறு எப்படி பயின்றான் இந்த சின்னதோர் குழலுக்குள்ளே சிகத்தையே உருட்டும் பாடம். என்னிவன் வளர்த்த பேறு எப்படி பயின்றான் இந்த சின்னதோர் குழலுக்குள்ளே சிகத்தையே உருட்டும் பாடம். மன்னவன் இவனே நாத மண்டலத்தரசே என்று தென்னவர் போற்ற நாத செந்தமிழ் குழலில் கண்டோய். மன்னவன் இவனே நாத மண்டலத்தரசே என்று தென்னவர் போற்ற நாத செந்தமிழ் குழலில் கண்டோய். தாயினை இழந்த நாதம் தவித்திட தமிழர் வாட போயினை என்ற செய்தி பொங்கிய செவியில் மோத சேயினை இழந்த மாதர் சிந்தையில் நடுக்கம் போல ஆயின இதயம் உள்ளார் அனைவரின் கருத்தும் கண்ணும். கையிலே இசையா பொங்கும் காற்றிலே இசையா துள்ளும் மெய்யிலே இசையா மின்னும் விழியிலே இசையா என்றே ஐயனின் இசையை கேட்போர் அனைவரும் திகைப்பர். கையிலே இசையா பொங்கும் காற்றிலே இசையா துள்ளும் மெய்யிலே இசையா மின்னும் விழியிலே இசையா என்று ஐயனின் இசையை கேட்போர் அனைவரும் திகைப்பர் என்று கையறு நிலையில் பாட கருப்பொருள் ஆனாய் ஓய்ந்தாய். குழலிலே இசைப்பாய் மாதர் குரலெனத் தோன்றும் கீத வழியிலே அழைப்பாய் கால்கள் வரும் மனம் தொடர். எங்கள் விழியிலே செவியின் செய்கை விளைந்திடத் தருவாய். எங்கள் விழியிலே செவியின் செய்கை விளைந்திடத் தருவாய் என்றோ அழலிலே நிறுத்தி போனாய் அடுத்தமை அழைப்பாரில்லை. இதற்கிவன் ஒருவன் வேறிங்கவனுமே இல்லை என்றே எதற்குமே வரம்பு போட இப்புவி சிறியதல்ல. இதற்கிவன் ஒருவன் வேறிங்கவனுமே இல்லை என்றே எதற்குமே வரம்பு போட இப்புவி சிறியதல்ல. அதற்கு நீ விலக்கே இந்த அகிலமெல்லாமும் நாத மிதக்கு நற்குழலுக்கங்கள் வேந்த நீ ஒருவனேதான். இருந்ததோர் இசையை கையில் எடுத்து நீ வளர்த்தாய் என்றால் வருந்துவம் வழக்கம் போல மற்ற நாள் மறப்போம். இருந்ததோர் இசையை கையில் எடுத்து நீ வளர்த்தாய் என்றால் வருந்துவம் வழக்கம் போல மற்ற நாள் மறப்போம். ஆனால் பிறந்ததோர் இசையை ஈண்டு பெற்றவன் நீயே ஆனாய். அருந்தமிழ் வாழு மட்டும் ஐய எம் கண்ணீர் வீழும். பரிசுகளாட நின்பால் பழகிய குழலை தூக்கி வருகிறாய் நீ என்றாலே மனதிலே கீதம் பொங்கும். சரிகம பதனியோடு ச என முடிந்து போகும் குறுகிய சுரத்திற்குள்ளே குவலயம் படைத்து போனாய். செவியினில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியலாம் ஓடி நின் பால் பொங்கிய தோடி வேறிங்கவரிடம் போகும். செவியினில் ஓடி எங்கள் சிந்தையில் ஓடி இந்த புவியலாம் ஓடி நின்பால் பொங்கிய தோடி வேறெங்கவரிடம் போகும். ஐய இனி அதை காப்பார் யாவர். அவிந்தனின் சடலத்தோடே அவிந்தது தோடிதானும். மனமொரு ஆட்டம் போடும் மயிர்கால்கள் சிலித்து நிற்கும் நிலம் தசை நார்கள் யாவும் நிலை பெயர்ந்துணர்ச்சி பொங்கும். குணங்களும் மாறல் போல குறிகளும் தோன்றும் நாத தனி நின் மகுடி கேட்டால் தரணியே பாம்பாய் ஆடும். அடா நான் மறந்து போனேன் அன்பனின் பெயரை சொன்னால் அடானாவில் மன்னன் என்றே அனைவரும் சொல்வர். அடா நான் மறந்து போனேன் அன்பனின் பெயரை சொன்னால் அடானாவில் மன்னன் என்றே அனைவரும் சொல்வர். அந்த அடானா உனை எரிக்க அடங்கிய சிதைக்குளோடி கெடாமலே வாழும் என்றால் கேட்பவர் சிரிப்பர். உண்மை. அடா நான் மறந்து போனேன் அன்பனின் பெயரை சொன்னால் அடானாவின் மன்னன் என்றே அனைவரும் சொல்வர். அந்த அடானா உனை எரிக்க அடக்கிய சிதைக்குளோடி கெடாமலே வாழும் என்றால் கேட்பவர் சிரிப்பர். உண்மை. நாட்டையே கலக்கி வைத்து நாளுக்கு நாள் வளர்த்த நாட்டையை கொண்டு சென்றாய் ராகத்தில் அதற்கும் சாவு. நாட்டையே கலக்கி வைத்து நாளுக்கு நாள் வளர்த்த நாட்டையை கொண்டு சென்றாய் ராகத்தில் அதுக்கும் சாவு. பாட்டென்ன தாளமென்ன பண் மென்ன நீ இல்லாமல் ஓட்டைதான் காம்போதிக்கும் உடைந்தது கோட்டை ஐயோ. தவிலுக்கு கொஞ்ச நேரம் தனியாவர்த்தனம் கொடுத்து கவுளி வெற்றிலையில் நான்கை கையிலே எடுத்து வாயில் அவலென குதப்பும் போதே ஆவர்த்தனமும் முடிந்தால் தவுல் போல குழலை வாசித்தவன் பாரில் ஒருவன் நீயே. நாட்டவர் போற்றவாளும் நல்லிசை வாணர் யாரும் வேட்டியை துவைக்கும் போதும் விடமாட்டார் தாளக்கட்டை. வெட்டியா சீச்சி நீதான் வீதியில் நடக்கும் போதும் பாட்டுளார் ஆதிதாளம் படித்திட நடப்பாயென்றோ.
ஒத்தூதும் பையன் கூட உன்னருகிருக்கும் காலை ஒத்துவாத்தியத்தில் ராக மூதிட முயல்வான் நீயே கைத்தாளம் போடும் காட்சி காண்பவர் உடம்பெல்லாமும் மெய்த்தாளம் போடும் என்றால் வேறென்ன முடியும் சொல்ல. மேடைக்கு நீதான், உந்தன் மேனிதான், இடுப்பை சுற்றும் ஆடைதான், காதில் தொங்கும் அழகிய கடுக்கண்தான், நல் வாடைக்கு வாரி பூசும் மார்பு சந்தனம்தான், யாவும் பாடைக்குள் ஒடுங்கிற்றுங்கள் பார்வைக்கு மறைய காணோம். மேடைக்கு நீதான், உந்தன் மேனிதான், இடுப்பை சுற்றும் ஆடைதான், காதில் தொங்கும் அழகிய கடுக்கண்தான், நல் வாடைக்கு வாரி பூசும் மார்பு சந்தனம்தான், யாவும் பாடைக்குள் ஒடுங்கிற்றுங்கள் பார்வைக்கு மறைய காணோம். எப்படி தளலில் உன்றன் எழில்மேனி எரிந்ததையா, அப்படி உனை எரிக்க அழலுக்கேன் கடின நெஞ்சம், செப்படி வித்தைக்காரர் திரண்டுள்ளார், அவரை விட்டு கைப்பிடியாக உன்னை காலமே அழைத்ததையா. காலத்தால் மறைந்த பேர் உன் கைக்குழல் நாதம் கேட்க ஊலமிட்டழுதார் என்றோ உனை வந்து அழைத்ததை. காலத்தால் மறைந்த பேர் உன் கைக்குழல் நாதம் கேட்க ஊலமிட்டழுதார் என்றோ உனை வந்து அழைத்ததையா. பாலம் போட்டவர்கள் வாழும் பகுதிக்கு போக இந்த ஞாலமோர் வழிவகுத்தால் நாங்களும் வருவோம் என்றோ. பாலம் போட்டவர்கள் வாழும் பகுதிக்கு போக இந்த ஞாலமோர் வழிவகுத்தால் நாங்களும் வருவோம் என்றோ. இசையலாம் எங்கள் சொந்தம் என்றிருந்தவர்கள் நின்றன் அசைவலாம் இசையாய் மாற அயர்ந்தனர், எதிலும் மன்னார் வசை குறை காண்பார். உந்தன் வாய்ப்புறம் பொங்கி வந்த இசையினில் பணிந்தார், உன்னால் எம்மையும் வணங்குகின்றார். இசையெல்லாம் எங்கள் சொந்தம் என்றிருந்தவர்கள் நின்றன் அசைவலாம் இசையாய் மாற அயர்ந்தனர், எதிலும் மன்னார் வசை குறை காண்பார். உந்தன் வாய்ப்புறம் பொங்கி வந்த இசையினில் பணிந்தார், உன்னால் எம்மையும் வணங்குகின்றார். நாட்டியத் துறைக்கு நாங்கள் நாயகர் என்றார், ஆனால் பாட்டியல் துறைக்கு தம்மை பறையறைவிக்கவில்லை. கூட்டிய ராசரத்ன கோமகன் காதில் வீழ்ந்தால் பாட்டிலே கொய்வான் என்றே பயந்தனர் தளர்ந்தார் ஒய்ந்தார். மண்ணென்றும் சுருதியென்றும் பலவகை பேதமென்றும் கிண்ணென்றும் பொழிவார், எம்மை கீழ்மேலாய் பார்ப்பார், உன்னை முன்னின்று பார்த்தால் தங்கள் மூச்சொடும் பேச்சடங்கி தன்னன்று குளிர்வார் என்றால் தனியனேர் இனியார் வல்லார். வேண்டிய பல பேர் எம்மை மிகச்சிறு வயதில் விட்டு மாண்டனர், அப்போதெல்லாம் மனத்துயர் அதிகமில்லை. வேண்டிய பல பேர் எம்மை மிகச்சிறு வயதில் விட்டு மாண்டனர், அப்போதெல்லாம் மனத்துயர் அதிகமில்லை. இண்டு நின் மரணச் செய்தி இழைத்ததோர் துயரம் தன்னை மீண்டொரு முறை நீ வந்தால் விளங்குவாய் வேந்தர் வேந்தே. வேண்டிய பல பேர் எம்மை மிகச்சிறு வயதில் விட்டு மாண்டனர், அப்போதெல்லாம் மனத்துயர் அதிகமில்லை. இண்டு நின் மரணச் செய்தி இழைத்ததோர் துயரம் தன்னை மீண்டொரு முறை நீ வந்தால் விளங்குவாய் வேந்தர் வேந்தே என்று நாதசுரமேதை என்.கே. ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் மறைவு குறித்து கவியரசு கண்ணதாசன் பாடியிருந்தார். ஈழத்திலே கவிஞர் புதுமை ரத்தினதுரை அவர்கள் ஈழத்தினுடைய புகழ்பூத்த நாதசுர மேதை என்.கே. பத்மநாதன் ஐயா அவர்களுடைய மணிவிழா என்று ஒரு கவிதையை அந்த மணிவிழா அரங்கிலே பாடினார். அந்த கவிதை இருந்து இசை ஆள வேண்டும். அண்ணனே உனக்கு இன்று 60 வயதா, இல்லை இன்னுமோர் 60 ஆண்டு இருந்திடும் இளமை உண்டு. சன்னதி இருந்து சொல்லும் தமிழ் கவி பலிக்கும் கேளீர், இன்னும் பல்லாண்டு காலம் இருந்திசை ஆள வேண்டும். அண்ணனே உனக்கு இன்று 60 வயதா, இல்லை இன்னுமோர் 60 ஆண்டு இருந்திடும் இளமை உண்டு. சன்னதி இருந்து சொல்லும் தமிழ் கவி பலிக்கும் கேளீர், இன்னும் பல்லாண்டு காலம் இருந்திசை ஆள வேண்டும். பெருமதி மிகுந்த நாத பெரும் குடற்கோவே, இன்று 60 அகவை காணும் அழகனே, மலர்ந்த காவே கருவிலே திருவும் கொண்ட கலைஞனே, பத்மநாதன் உருவிலே எம்மோடிங்கு உலவிடும் இசையே வாழி. பெருமதி மிகுந்த நாத பெருங்குடற்கோவே, இன்று 60 அகவை காணும் அழகனே, மலர்ந்த காவே கருவிலே திருவும் கொண்ட கலைஞனே, பத்மநாதன் உருவிலே எம்மோடிங்கு உலவிடும் இசையே வாழி. அம்மணி எங்கள் நாது அரசனோடு இணைந்து வாழும் பொன்மணி, உம்மை வாழ்த்தி போற்றிடத்தானே நாங்கள் இம்மணி விழாவை செய்தோம் ஈஸ்வரி தாயே எங்கள் கண்மணி. எங்கள் நாத அரசனோடு இணைந்து வாழும் பொன்மணி, உம்மை வாழ்த்தி போற்றிடத்தானே நாங்கள் இம்மணி விழாவை செய்தோம் ஈஸ்வரி தாயே எங்கள் கண்மணி. காண வேந்தன் காதலி வணக்கம் வாழி. சந்தன நிறத்தில் பட்டுச் சட்டையும் நெற்றி பொட்டும் செங்கனி வாயில் மெல்ல சிவந்த வெற்றிலையின் சாரும் சங்கிலி கழுத்தும் இன்பச் சரசம் செய் சிரிப்பும் நாதம் பொங்கிடும் குழலும் முன்னை போற்றிடச் செய்யும் ஐயா. சந்தன நிறத்தில் பட்டுச் சட்டையும் நெற்றி பொட்டும் செங்கனி வாயில் மெல்ல சிவந்த வெற்றிலையின் சாரும் சங்கிலி கழுத்தும் இன்பச் சரசம் செய் சிரிப்பும்
நாதம் பொங்கிடும் குழலும் உன்னை போற்றிடச் செய்யும் ஐயா. காற்றிலே உனது நாதம் கலந்து வந்தெங்கள் காதில் ஏற்றிடும் உணர்வை நாங்கள் எப்படி ஓமை சொல்வோம்? காற்றிலே உனது நாதம் கலந்து வந்தெங்கள் காதில் ஏற்றிடும் உணர்வை நாங்கள் எப்படி ஓமை சொல்வோம்? காற்றிலே உனது நாதம் கலந்து வந்தெங்கள் காதில் ஏற்றிடும் உணர்வை நாங்கள் எப்படி ஓமை சொல்வோம்? நேற்றொடு இன்றும் இங்கே நின் விரல் வாயும் செய்த ஆற்றலை கவியில் சொல்ல ஐயனே முடியாதையா. நேற்றொடு இன்றும் இங்கே நின் விரல் வாயும் செய்த ஆற்றலை கவியில் சொல்ல ஐயனே முடியாதையா. சந்தன காற்றுமேனி தழுவுதல் போல நல்ல செந்தமிழ் கவிதை கேட்டு திளைப்பது போல பாலில் பொங்கிய அமுதை வாயில் போடுதல் போல உந்தன் சங்கதி தாளம் ராகம் தரும் சுவை சிலிர்க்கச் செய்யும். சந்தன காற்றுமேனி தழுவுதல் போல நல்ல செந்தமிழ் கவிதை கேட்டு திளைப்பது போல பாலில் பொங்கிய அமுதை வாயில் போடுதல் போல உந்தன் சங்கதி தாளம் ராகம் தரும் சுவை சிலிர்க்கச் செய்யும். விந்தையோ கோடி செய்து வெளுத்துவாய், குரலில் ஏதோ மந்திரம் போட்டு எம்மை மயக்குவாய். நாதா இந்த தந்திரம் எங்கே கற்றாய்? தாய் மடி சுகத்தை நாங்கள் உந்தனின் இசையில் கண்டு உருகியே மெலிந்து போவோம். விந்தையோ கோடி செய்து வெளுத்துவாய், குழலில் ஏதோ மந்திரம் போட்டு எம்மை மயக்குவாய். நாதா இந்த தந்திரம் எங்கே கற்றாய்? தாய் மடி சுகத்தை நாங்கள் உந்தனின் இசையில் கண்டு உருகியே மெலிந்து போவோம் என்று கவிஞர் புதுவை ரத்னதுரை அவர்கள் ஈழத்தினுடைய புகழ் பூத்த நாதஸ்வர மேதை என்.கே. பத்மநாதன் ஐயா அவர்களுடைய மணிவிழா நிகழ்விலே அந்த அரங்கிலே இருந்து இசையாள வேண்டும் என்ற கவிதையை பாடினார். இன்று என்.கே. பத்மநாதன் ஐயா அவர்களும் அமரராகிவிட்டார். இந்த இரண்டு கவிதைகளும் இரண்டு நாதஸ்வர மேதைகளுடைய புகழை பாடுகின்ற கவிதைகளாக இருந்தன. ஒன்று ராஜரட்னம் பிள்ளை அவர்களுடைய மறைவின் போது பாடப்பட்டது, ஒன்று என்.கே. பத்மநாதன் அவர்களுடைய மணிவிழாவின் போது பாடப்பட்டது. இரண்டுக்கும் இடையிலே ஒரு சில ஒற்றுமைகள் இருப்பது போல தோன்றும். இது தொடர்பாக ஒரு தடவை நாங்கள் புதுவை ரத்னதுரை ஐயா அவர்களோடு கதைத்த போது அவர் சொன்னார், இரண்டு பேர் ஒரே முகங்களோடு கிட்டத்தட்ட ஒரே முகங்களோடு இருக்கிறார்ன்றதுக்காக அவருடைய தந்தை ஒருவர் இல்லையே என்று ஒரு கேள்வியை கேட்டார். உண்மைதான், அதே ஒரு சாயல் இருக்கலாம். அந்த கண்ணதாசனுடைய பாடலுடைய சாயல், அதனுடைய ஒரு பாதிப்பு, ஒரு இம்ப்ரெஷன் சொல்வார்களே, அது ஸ்ரீராம் புதுவை ரத்னதுரை அவர்களுடைய கவிதையிலே வந்திருக்கலாம். ஆனால் இரண்டு கவிதைகளும் இரண்டு கொடுமுடிகளாக தமிழ் கவிதையிலே இரண்டு நாதஸ்வர மேதைகளை புகழ்ந்த இரண்டு மிகச்சிறந்த கவிதைகளாக அமைகின்றன.